ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பிரதர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் போயிட்டுருக்கோம். என்ன ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்னேக்கர் ஃபிஷிங்காக தான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்ட்ரைக்ஸ்லாம் காட்டலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா போனதுமே பார்த்தீங்கன்னா மீன் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் வீடியோ எடுக்கலை. நம்ம வீடியோ எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் மீனை ஃபீல் பண்ணி பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ எடுக்கலை. நம்ம மீன் பிடிச்சது அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே நண்பர்களே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிக்கி எடுத்துரு. பெருசு விட்டுறாத. சரியா ஒரு ஆளு, சரியான ஒரு ஆளு. இது சரியான சைஸு. இங்கே பாரு என்ன சைஸை பாரு. பாருங்க, ஒரு முளை இருக்கு. வெறித்தனமா அடிக்கி. எதுல எங்கல என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சரியான பெருசா இருக்கு. நான் சொன்ன பத்தியா தூக்கு. நீ அதை படியே போங்க. அதை கொண்டா கைச்சு பிடி. நண்பர்களே, வெறித்தனம் பண்ணிட்டோம். மீனை பாருங்க, சைஸை மட்டும் பாருங்க. மொரட்டு பய பஸ் பாத்திருக்கியா? உங்களை எடுத்துட்டு எழுதிட்டு இருந்துரு. நீ கீழே பார்த்தோ, நீ கீழே பார்த்தோ. அங்கே தெளிந்து மேல பாரு, செடியை பாரு. வா அப்படி இந்த கூட செடிக்க விட்டோமா? அஞ்சு ஆறு பிடிக்க, ஒண்ணு பிடிச்சாலும் நயமா பிடிக்கணும். ஐச பாத்தல எத்தனை பிடிச்சேன் உனக்கு முன்னாடி? எத்தனை பிடிச்சேன்? அடி கீழே உட்காந்து கரெக்டா இருக்கும். பேசி ஒரு வீடியோ எடுக்கட்டா? ஆக்களியா போட்டு அங்கே ஒன்றும் அங்கதான் அடிக்கணும். அந்த போட்டு லைட்டு திமினிக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோ. இதுக்கு தண்ணி ஒரு சாக்கு எடுக்கணும் போலையா? நம்ம ஜாக்கில் தண்ணி பிடிச்சி கட்டி போட்டுருக்கு. உள்ள இதெல்லாம் கட்டி போட முடியாது. இன்னொரு சாக்கு எடுத்து வந்துட்டா ஸ்டாப் பண்ணிட்டா? ஆமா, ஆஃப் பண்ணிடு. இன்னொரு சாக்கு எடுத்து வந்துட்டா இதுக்கு தனியாக ஒரு சாக்கு. சரி, இதில் வச்சுரு தோண்டியா. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஒரு பழைய ராடு வீட்டில் ஒன்று கிடந்தது, டெலஸ்கோப்பிங் ராடு. பார்த்தீங்கன்னா ஃப்ராகு இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மீன் பிடிச்சிட்டான். 7 எத்தனை மீன் லேசா? 15 மீனா? சரி, ஏதோ ஏமாத்துறான். ஆனால் ஒரு 10 மீனுக்கு மேலே பிடிச்சிட்டான்னு நினைக்கேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு சைஸ்ல அடிச்சிருந்தோம், பார்த்துருப்பீங்க வீடியோல. சரி சார், அவ்வளோத்தையும் எடுத்து சாக்கு அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாக்கை பெட்டி போட்டோம். அப்படி தீட்டுவா. பாத்தீங்களா எங்க அண்ணன் இன்னைக்கு தான் பழகினா மீன். பாத்தீங்கன்னா அதுவும் வெறும் இந்த மொக்க ராட்டுல அதுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 10-15 மீன் முடிச்சிட்டான். இன்னைக்கு தான் அவனை கூட்டு வந்தேன். இன்னைக்கு தான் கேஷ் பண்ணி பழகினா நொறுக்கி விட்டான். நமக்கு மேல வருவான் போல இருக்கு. ராடு ரீல் காட்டுறேன். இது நம்மளோட லுக்கான வே பவர், நம்மளோட பழைய பைனியர் பிளாஷ் 4000 எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்லாம் இப்பதான் நம்ம இன்னைக்கு தான் நேற்று தான் சர்வீஸ் பண்ணி நேற்று தான் வந்தது. நம்ம கொடுத்து 1 வாரம் ஆச்சு, ஆனா நேற்று தான் வந்துச்சு. நம்ம அதே எடுக்கணும். அதான் மீனெல்லாம் காட்டுறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மீனை தட்டி காட்டுறேன். எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோங்கிறத காட்டுறேன். சாக்கா கட்டிருக்கோம்னு ரொம்ப நினைக்கிறாங்க. ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆமா, சும்மா சீனுக்காண்டி 4-5 கவர்ல கட்டி போட்டிருக்கோம்.
தண்ணியா இருக்குல்ல. ஆனால் நல்லாவே எல்லாம் பெரிய சைஸ்ண்ணே. நைஸை ஏமாத்துறதுக்கு நம்மளை எழுதிடுவான். சின்ன மீனை ஃபுல்லாக பெரிய மீன் சேர்த்து எடுத்து வச்சு நீளம் இருக்கு. இதுலதான் வெயிட் பீஸ் இருக்கான். இதுல வெயிட் பீஸ் வந்து அதான் பெருசு போடல. அது இல்ல, அதான் பெருசு. இது நான் பிடிச்சது. மடத்தனமா ஒண்ணு அடிச்சிருவோம். மொத்தமே 14 மீன் தான் பிடிச்சிருக்கோம். இதா இருக்குல்ல, அப்ப நான் 15 மீன் கூட பிடிச்சிருக்கேன் தெரியுமா. இவன் தான் வெயிட் கிசா. இங்க பாருங்க பாருங்க, சரியான சைஸ். ஆனா உண்மையிலே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல ஒரு பெருசு ஒன்று பிடிச்சிருந்தேன். ஆனா இது அதோட பெருசு. அப்படியே கிட்ட அப்படியே கடிச்சு வச்சுட்டு பாருங்க எவ்வளவு நீளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மண்டை மட்டுமே நல்லா டைனோசர் மண்டை மாதிரி இருக்கு. உயிரோட கொண்டு போனாதான் ரெண்டு ஜாக்கில் கொண்டு போய் ஒரே ஜாக்கில் போட்டு கட்டிடு. ஒரே ஜாக்கில் போட்டு 2 ஜாக்கில் கொண்டு போய் ஒரு வாட்டர் கொண்டு வந்து அதான் கீழே விரிச்சிருக்கு போயிடும். அதுல எத்தனை போட்டான் தெரியல. தூக்கி போடு மாமான்னு. 2 14 முன்னாடி அது வேண்டாமா? அதுல 14 இருக்கா? 14. இதுல எத்தனை இருக்கு? இதுல பாரு, அதுல ஒரு 8 கூட இருக்கும். இதுல ஒரு 6 கிட்ட இருக்கு சார். 6ல 7 இருக்கு. 21, 23 மொத்தம். 23. அதுல ஒரு 2, அதுல 1. மொத்தம் சேர்த்தா 23. மொத்தம் 23. மொத்தம் பாத்தீங்கன்னா 23. 23ல 2 காலி. அவன் இந்த தண்ணி போய் செத்து 60 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஸ்டாப் பண்ணிட்டா? ஸ்டாப் பண்ணிட்டா? ஆமா. வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோல வந்து வெறித்தனமா போடுவோம். ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங் வேற லெவல்ல முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். அப்புறம்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 23 ஃபிஷ் பிடிச்சிருந்தோம். இதுலேயே வந்து நம்ம பிடிச்ச பெரிய மீனை வந்து எடை போட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மீன்லாம் வர்றதே வந்து பார்க்குறதே பெருசு. பார்த்திங்கன்னா 1,600 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னொரு மீனும் பார்த்திங்கன்னா ஒரு 1,400 அந்த ரேஞ்சில் இருந்தது. நம்ம செகண்ட் டைம் வந்து நிறைய ஃபிஷ் பிடிச்சிருக்கோம், அதையும் வீடியோவில் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம நிறைய மீன்கள் பிடிச்சோம், அதை வந்து அவ்வளோ வீடியோவை எடுக்கலை.
நண்பர்களே, நம்ம வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா யாரோ வலை விட்டுருந்தாங்க. அந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸான ஒரு பாறை மீன் கிடந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தது. அதனால் அந்த மீனை பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு வந்துட்டோம். நமக்கு சுடுறதுக்கு சுட்டுட்டு வந்துட்டோம். நண்பர்களே, சம்பவம் ஆகி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விரால் மீன் ஒன்று அடித்தது. ஒரு சுண்டு தான் சொன்னேன், டப்புன்னு வச்சு பார்த்தீங்கன்னா முக்கமாக போய் போர் சோழி முடிஞ்சு. தவளை 3 துண்டு. நண்பர்களே, நம்மளோட 9 ஃபீட் ராடு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ராடு ஆகிட்டு. இதை வச்சும் நம்ம வந்து தூண்டி போட போகிறோம். இதை வச்சு எதுவும் மீன் எதுவும் பிடிக்காமா அப்படிங்கிறத வெளியில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்து ஒரு ராடு தான், அதுவும் உடச்சாச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு ராடு வாங்கிடலாம் புதுசு. எல்லாமே இது இதாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில. இதை இப்போ தான் சர்வீஸ் பார்த்துட்டு வந்தோம். அது மாதிரி இருக்குது. சரி, ஓகே, போடலாம் தூண்டி. கடத்து லொக்கேஷன் வந்தாச்சு. இதை வச்சு எங்கே கேஷ் பண்ணால் போகுமான்னு தெரியலையே. பார்த்திங்கன்னா நம்மளோட 3 ஃபீட் ராடை வச்சு பிடிச்சாச்சு ஒரு விரால் மீன். அடுத்து நான் போடுறேன், லைவாக காட்டுறேன் பாருங்கள். அடுத்த மீனை கண்டிப்பாக அடிக்கும். உங்களுக்கு லைவ் ஷாட் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போது பாருங்க. அடிப்பான் பாருங்க. 1 ஐயோ, தேடி தான் வந்துட்டு போகுது. ஏடி குழக்குலேருந்து டம்முன்னு தட்டிக்காம போடுவாங்க. ஐயோ, 4 அடி. ஒன்று விட்டிய பார்த்தீங்களா எவ்வளோ லாங் போடுறோம் பார்த்தீங்களா. அடிச்சிட்றா. நாங்களும் உங்களுக்கு ஒரு லைவ் ஷாட் காட்டிடலாம் பார்க்க காட்ட. பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக்கு சரியான ஸ்ட்ரைக்கான மிஸ்ஸு. நல்ல சைஸு. இந்தா போச்சு. சரி, ரீலும் சரியில்லை, ராடும் சரியில்லை, எல்லாம்
நம்ம ராடு உடஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரைக்ஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் வந்து நம்மளால் வந்து ஹூக்கப் தான் பார்த்திங்கன்னா ஒழுங்காக பண்ண முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து நமக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது. நண்பர்களே பார்த்திங்கன்னா 1 சாக்கு 2 சாக்கு 3 சாக்கு 3லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 15 மீன் பிடிச்சாச்சு. இதான் வந்து நம்ம லொக்கேஷன். இந்த இடத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோம். ஒரு சோகத்தில் ஒரு ஐஸ்கிரீம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ராடு போச்சு, ரீலும் போச்சு, அது மீன் பிடிக்க வந்த இடத்துல போச்சு. அதான் வந்து பெரிய மனசு கஷ்டம். இருந்தாலும் அந்த ஓட்டர் ராடையும் ரீலையும் வச்சு 2 மீன் பிடிச்சிட்டேன். இன்னமும் பிடிப்போம். லாஸ்ட்டாக காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத. நம்ம நேற்று நிறைய மீன் பிடிச்சிருந்தோம், இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக அதை பிடிச்சதையும் காட்டுறேன் மொத்தமாக. இன்றைக்கி துயர சம்பவம் பார்த்திங்கன்னா நம்மளோட எங்கள் அண்ணாவோட ராடும் வந்து உடஞ்சிருச்சு. டெலஸ்கோப்பிங் ராடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே முறிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கயிறு கீரெலாம் போட்டு இங்கே பாருங்கள் அண்டை கம்புலாம் கொடுத்து கட்டியாச்சு. என்னோடய ராடும் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள் ஒரு 9 ஃபீட் ராடு 4 ஃபீட் ராடு ஆகிட்டு, அதையும் வச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிட்ருக்கோம். இப்போ தான் நம்ம கெட்டு போட்டு மரண கெட்டு போட்டு அடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம். அடிக்குது மீன் தெரியுதா? ரைட், ஓகே, பிடிக்கிறோம், மீன் பிடிக்கிறோம். ஃபைனலாக இன்றைக்கி 2வது நாள் பிடிச்ச மீன். அப்படியே ஜூம் பண்ணி எடுக்க அவ்வளோ தேடு. ஜூம் பண்ணா கிட்ட வந்து இல்லை, ஜூம் பண்ணாது. புரியுதா? சரி. 1 2 ஒரு 5 கிலோ. அப்போ 5 இது ஒரு 8 8 13 8 ஒரு 5. சரியா? சரி. 1000 1200 ரூபா.